ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற எலியை விரட்டவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜானகி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, தக்காளி பழத்தில் மிளகாய்த்தூள் தடவி வச்சிங்கன்னா வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சோம். ஒரு சில எலிகளெல்லாம் ஓடிடுச்சு. இப்போ இல்லை, அதிகமாக இல்லை. மருந்து வந்து வாங்கிட்டு வந்து தரோம், ரேட்டால்னு நினைக்கிறேன் நேம். அது வாங்கிட்டு வந்து வச்சோம், ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து ஆமணிக்குள்ளே பூந்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, அதுக்குள்ளே ஒரு அரசாணி காய் வந்து வச்சுருந்தோம். சரி, அது சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் எடுக்க போகிறேன், அது கொறிச்சு வச்சுருக்குதுங்க எலி. அப்போ தான் ஆமணிக்குள்ளேயே எலி பூதுது. அதான் இந்த குழந்தைங்கிட்ட ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது, வச்சிட்றாங்களா. தப்பி தவறி உள்ளே பூந்துருச்சாட்டுது. நேற்று தான் முதிருக்கு முழுகுது. பச்சையாக கொறிச்சு வச்சுருந்துச்சு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அதனால் அதை விரட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வேலை தான், செடிகளுக்கு தண்ணி விடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப காஞ்சி கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா இருந்தால் இப்படி காயிருக்க விடாது, தண்ணி விட்டு விட்டு வச்சுருப்பாங்க. சரி, இன்றைக்கி தான் நானும் உதயம் வந்து பிறந்துச்சு. சரி, இன்றைக்காவது உருப்படியாக தண்ணி விடுவோமே. எல்லாம் முக்கால்வாசி வறண்டே போச்சு. இன்றைக்காவது விடுவோமேன்னு விட்டுட்டுருக்கிறேன். ஏன்னா தண்ணி இல்லாதவங்க கூட செமந்து கூட கொண்டு வந்து ஊற்றி நல்லா பச்சை பச்சைன்னு வச்சுக்கிறாங்க செடிகளை. நம்ம இவ்வளோ தண்ணி இருந்தும் பராமரிக்காமல் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் சரி ஊற்றலாம், தண்ணி விடலான்ட்டு விட்டுட்டுருக்குறேன். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடிகளுக்கும் விடும்போது வருங்க. கனகாம்பரம் இன்றைக்கி தான் பார்த்தேன். வருங்க, அப்படியே எவ்வளோ ஆரஞ்சு கலராக. இதை பறித்து கட்டி வச்சிடலாம். ஆராதனா குட்டிக்கு டெய்லி வச்சு விடலாம்ல. அதனால் இப்போ பறிக்கணும், அதையும் செய்வேன். செஞ்சுட்டு வாழைக்கு வந்து தண்ணி போயிடுச்சு. டேங்க்கு நம்பி போகிற தண்ணி அப்படியே விட்டதுனால அது இதாகிடுச்சு. அந்த சைடு இருக்கிற மல்லிகைப்பூ செடிக்கெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டேன். இப்போ வந்து இது மசால் புல்லுக்கு போட்டிருக்குறேன். அப்புறம் அவரைக்கொடிக்கு விடணும். இங்கே வரும் காஞ்சே போச்சு. இதெல்லாம் மண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஈவினிங் வேலை வந்து எனக்கு இது தான். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி கோழி குஞ்சு 4 வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லையா, அதில் 1 இறந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரில, தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வேளை தண்ணி இல்லாமல் இருந்து இறந்துச்சா இல்லை என்னென்னே தெரிலிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 இறந்துருச்சு, 3 தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ தான் தண்ணி ஊற்றி தீன் போட்டு வச்சேன். பசியின் கொடுமையினால் அப்படி ஆயிடுச்சா தெரியல. நான் சுகாஸ் ஊற்றிருப்பா, தண்ணி ஊற்றி வச்சுருப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஊற்றியே வைக்கலிங்க. ஞாபகம் வந்துச்சு மத்தியானம், ஆனால் மறந்துட்டேன். அப்போவே அந்த வேலையை செஞ்சதும் ஆயிருக்குமா. எப்போ இருந்துச்சுன்னே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோழி குஞ்சு வீணாக போயிடுச்சு. அதுக்கு உடனே சுகாஸுக்கு சோகமாகி போச்சு. அப்புறம் தான் திட்டினேன், வேலை கரெக்டாக செய்ய, சோகப்பட்டு என்ன வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், தண்ணியும் தீனும் கரெக்டாக வெய் சுகாஸ், இல்லைன்னா இனிமேல் இது வாங்காது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் வேலை இது தான். தண்ணி காய்ஞ்சிட்டு இருக்குது. குழந்தைங்களுக்கு தண்ணி செடிக்கெல்லாம் விட்டுட்டு போய் சமையல் செய்யணும். நைட் அதுதான் வேலை. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பூச்செடிகள் இருக்குது, இந்த மாதிரி காய்கறி செடிகளெல்லாம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.